purple color vanilla cake with white chocolate ganache. டார்க் சாக்லேட்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மில்க் சாக்லேட்ல இருக்க கேக் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பென்டோ கேக், ஒயிட் சாக்லேட் பென்டோ கேக் ரொம்பவே ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். பென்டோ கேக் ரொம்பவே சின்ன பென்டோ கேக். யூசுவலா ஒரு குட்டி ஃபேமிலி நிறைய கேக் சாப்பிட மாட்டோம். ஆனா ஒரு ஈவென்ட்க்கு கேக் செய்யணும்னா கண்டிப்பா இந்த பென்டோ கேக் ட்ரை பண்ணலாம். சைஸுக்கு ஏத்த மாதிரி குவான்டிட்டியும் கம்மி தான். மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் முட்டைய நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு நல்லா ஃப்ளஃபியா ஆற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோ கலர் முட்டை நல்லா பேல் எல்லோவா மாறணும். சோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்துல மொத்த சர்க்கரையும் ஆட் பண்ணக்கூடாது. சோ கொஞ்சமா பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை சர்க்கரை நல்லா பீட் ஆகணும். நரன்னு கீழே தங்கிடக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போறோம். ஸோ நான் இப்போ வந்து ஆயில் ஆட் பண்றேன். இது வெஜிடபிள் ஆயில். ஃபிளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணா போதும். அடுத்து கொஞ்சமா பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், வெட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்க ஸ்பீட் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். ஆனா ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்பீட 1க்கு கொண்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கரண்டி யூஸ் பண்ணி கலரிக்கலாம். வெனிலா கேக்னாவே வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லாம எப்படி, ஸோ நல்லா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்ல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி 1 ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹேண்ட் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஹேர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்போது தான் நல்லா பஃபியா ரொம்ப சாஃப்டா கேக் வரும். ஸோ அது எல்லாமே நம்மளே அதை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்பீடை கொடுத்து. ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம பண்ண போறது இல்லை. இப்போ நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடாக்கும் பவுடருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். பேக்கிங் பவுடர் பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டர் மாதிரி. பேக்கிங் பவுடரை ஆக்டிவேட் பண்றதுக்கு எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. ஆசிடாவோ சரி பேஸாவோ சரி தனக்கு தானே ரியாக்ட் பண்ணிக்கும். ஆனா பேக்கிங் சோடா அப்படி கிடையாது. பேக்கிங் சோடாவை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசிட் வேணும். அப்படி ஆசிடே இல்லாம நீங்க போட்டீங்கன்னா அது யூஸ்லெஸ். லைட்டா கசப்பு மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துடும் கேக்ல. ஸோ அதனால அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் வேணும், எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் மாதிரிலாம் தெரியணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பென்டோ கேக் செய்யற பேன் வந்து சின்ன சைஸ்ல வந்து நீங்க அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். நான் வந்து ஹோம் சென்டர்ல வாங்கினேன். இப்போ ரெடி பண்ண பேட்டரை இதுல மூவ் பண்ணியாச்சு. இந்த பேன் பாத்தீங்கன்னா டிட்டாச்சபிள். ஸோ அதனால வெந்துட்ட பிறகு நம்ம ஈஸியா மேல புல் பண்ணி எடுத்துடலாம். திருப்பி போட்டு சப்போஸ் திருப்பும் போது எங்கேயாச்சும் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா டைட் ஆகி லைட்டா பிரேக்கேஜ் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயத்த இதுல அவாய்ட் ஆயிடும். அண்ட் இது ஒரு நான் ஸ்டிக்கி கூட. 180 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் பேக் பண்ண போறோம். இது ஒரு கன்வென்ஷனல் ஓவன். ஸோ அதனால பேக்கிங்லாம் சூப்பரா பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, CONVன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க மோட் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், கேக் பேக் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்படிதான் ஈஸியா புல் பண்ணி எடுத்துடலாம். கேக் இப்போ நல்லா சுட இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஃப்ராஸ்டிங் பண்ணுங்க. மேல இருக்க அந்த லேயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஆயிடும். இந்த பிரெட் கிரம்ஸ்ல இருக்க மேல இருக்க லேயர் கட் பண்றோம் இல்லையா, அந்த லேயர் யாருக்கு வேணும் அப்படின்ற ஒரு சண்டை கூட எங்க வீட்டுல எல்லாம் நடக்கும். நிறைய வேஸ்டேஜ் தான் வராது. நம்ம லைட்டா மேல இருக்க லேயரை பட்டி பார்க்க போறோம். மேல இருக்க லேயர் லைட்டா தான் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ அதிகமான வேஸ்டேஜ் எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி மேல இருக்க லேயர் எடுக்கிறனால கொஞ்சம் ஈவனா நம்ம ஃபுல்லாவே கொடுக்க முடியும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மேல இருக்க லேயர் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீளமான கத்தி இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அது இருக்கும் போது இன்னும் நல்லா ஈஸியாக கட் பண்ணலாம். நல்லா பிளெயினா இருக்க மாதிரி கத்தி வாங்கிட்டீங்கன்னா அது கட் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. இந்த மாதிரி கத்தி செமையா ஒர்க் அவுட் ஆகுது. நான் இப்போ ஒரு 2 லேயரா பண்ண போறேன். ஸோ அதனால ஒரு லேயர் பிரிச்சாச்சு. வாசனை சீரியஸாவே அல்டிமேட்டா இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபில்லிங்க்கு ஹெவி வீப்பிங் கிரீம் 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளஃபியா ஆற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வீப்பிங் கிரீம் நல்லா பீட் ஆயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா டவுட்னா ரொம்பவே சிம்பிள். நீங்க உங்களோட பீட்டர் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் எதுவாக இருந்தாலுமே அதோட ஹெட்ஜஸ் பாருங்க, மொத்தமா பீட் ஆயிட்டு அதுக்குள்ள ஃபுல்லா மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் இப்போ மில்கி பார் அந்த மாதிரி இருக்க ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நிறைய டைம் டார்க் சாக்லேட்டே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு வாட்டி இந்த மில்க் சாக்லேட் ட்ரை பண்ணி பாருங்க. சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். வீப்பிங் கிரீம் நல்லா பீட் ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் சாக்லேட்டை கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சீரியஸா இந்த ஸ்டஃபிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அண்ட் சட்டிலா இருக்கும். சீரியஸா டார்க் சாக்லேட் மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே சட்டிலா டேஸ்டியா இருந்துச்சு. வெனிலா கேக்கோட இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் ரொம்ப நல்லா போகும். நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபுட்ல கிரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பைப்பிங் பேக்ல மாத்தி வச்சுக்கலாம்.
ஒரு வார்ம் வாட்டர்ல 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா உருக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த சுகர் சிரப் ஸ்டார்டிங்ல போடுறோம், ஏன்னா சுகர் அந்த அளவுக்கு இருக்காது கேக்ல. ஸ்டார்டிங்ல இந்த சிரப் போடும்போது நல்லா ஊறி டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டானாவும் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ராஸ்டிங்கை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஈவனா கோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இது பென்டோ கேக்குன்றதுனால சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலா ஒரு 250 கிராம்ஸ் அந்த மாதிரி தான், சின்ன சைஸ் கேக்கு தான் இது. ஸோ அதனால அதிகமாக க்ரீம் பிடிக்காது. ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன்ஸ் இல்லை இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கில் க்ரீம் எல்லாமே ஈவனாக போடுங்க. அப்படி ஒரு சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கேக் சைடு வாங்கிடும். ஸோ அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஒயிட் சாக்லேட் இதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா இது மேலேயே நீங்கள் வச்சுக்கலாம். பட் எனக்கு ஆல்ரெடி நான் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி போட்டுட்டேன் நிறைய. ஸோ அதனால் நான் இதோட நிறுத்திட்டேன். அடுத்த பீஸ் ஆஃப் கேக்கையும் நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ப்ரொபோர்ஷன் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரியே ஒரே மென்டாலிட்டியில் இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா அப்போ தான் தேவைப்படுறவங்களுக்கு ரீச் ஆகும். நிஜமாலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட், ஃபுட், பேக்கிங்ல இருந்து ஷாப்பிங் வர நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னு நிறைய விஷயத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட எக்ஸ்ப்ளோரிங் ஜேர்னில நீங்களே ஒரு பார்ட் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கும் தெரிய வரும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் என் கூட சேர்ந்து டிஜிட்டலா வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அப்படியே கேக்ல ஃபுல்லா ஒரு லேயர் ஆஃப் க்ரீம் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லா கோட் ஆகணும்னு கிடையாது, ஃபுல்லா கவர் ஆச்சுன்னா போதும். இந்த லேயர் கோட் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து அந்த லேயர் செட்டில் ஆகும். இந்த லேயர் செட்டில் ஆன பிறகு 2வது லேயர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ராஸ்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாக்டாலாம் தெரியாது, ஏன்னா நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கல. பட் நான் ரெகுலராக பண்ணுறதை வச்சு நான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் சீரியஸாகவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது. ஃப்ராஸ்டிங் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி வேற யாராச்சும் போட்டிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் டேரெக்டாகவும் கேக்கில் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் போடலாம். கொஞ்சம் க்ரீம்க்கு மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட தீம் இன்னைக்கு வந்து பர்பிள். ஸோ அதனால் பர்பிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு லிக்விட் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பைப்பிங் பேக்ல இருக்க க்ரீமை ஃபுல்லாக ஒரு லேயர் போட்டுடலாம். பைப்பிங் பேக்ல யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கூட பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இந்த ப்ரொசீஜரை ட்ரை பண்ணேன். பைப்பிங் வச்சு ஸ்பிரிக்கலாக எல்லா க்ரீமையும் அப்ளை பண்ணுவோம். ஆல் ஓவர் த கேக் ட்ரெயின் மாதிரி இந்த மாதிரி லைனாக க்ரீம் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் மேலேயும் கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த வாட்டி ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்ட லேயரும் கையோடு வந்துடும். அதனால யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலாவை சேம் லெவலில் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் போட்டு கொஞ்சம் க்ரீம் எடுத்து வச்சுருந்தது, அந்த லேயர் ஆஃப் க்ரீம்ஸையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். பர்பிள் அண்ட் ஒயிட் சேர்ந்து கொஞ்சம் மார்பிள் மாதிரி எஃபெக்ட் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அண்ட் இந்த லேயர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் அகைன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். 2-3 கலர்ஸில் காட்டணும்னா க்ரீமை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமா கலர் எசன்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் காட்டலாம். இவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக க்ரீம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம கையில் இருக்க டாப்பிங்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா க்ரீம்லேயே ஃப்ராஸ்டிங் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நான் இந்த டாப்பிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டுட்டேன். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான ஒயிட் சாக்லேட் பென்டோ கேக் ரெடி ஆயிடுச்சு. சீரியஸாக சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அகெயின் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேவர் வைஸ் நான் பண்ணதுலேயே தி பெஸ்ட் கேக்குன்னு கண்டிப்பாக இந்த கேக்கை சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்க்கோ பர்த்டேக்கோ இல்லை ஆனிவர்சரிக்கோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேக்கில் எழுதுகிற அளவுக்குலாம் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஹோம்மேட் ஒயிட் சாக்லேட் பென்டோ கேக் சீரியஸாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு நம்ம பென்டோ கேக் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்னோட மோட்டிவேஷன். அப்பதானே ஏகப்பட்ட ஃபுட் நம்ம சூப்பர் டூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா, பை பை.